அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நம்ம குடும்பங்களில் பல வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். அதாவது இந்த டீனேஜ் சொல்கிறாங்க இல்லையா, வயது வந்த பிள்ளைகள், அந்த 10 பருவ பிள்ளைகளோட பெற்றோருக்கு இருக்க வேண்டிய உறவு அல்லது இப்போ இருக்கின்ற நிலைமை, இதை பற்றிய செய்தியை தான் இப்போ நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது, சிறுவர்களாக இருக்கும்போது எது நடந்தாலும் அவங்க நம்மள்கிட்ட சொல்கிறது பழக்கம். அப்போ நம்ம என்ன செய்வோம், அதை ஒன்று நல்லதாக இருந்தால் என்கரேஜ் பண்ணுவோம், தப்புன்னா சில நேரங்களில் இல்லை தப்பு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்கிறது பழக்கம், அல்லது சில பேர் கோபத்தில் அடிச்சிடுறது பழக்கம். அப்படி அடிச்சிடும்போது என்ன ஆகுதுன்னா, காலப்போக்கில் சொன்னால் தானே அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமையே மறைச்சிடக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. இது இந்த சின்ன வயசு தாண்டி டீனேஜ் வரும்போது என்ன நிலைமை வந்ததுன்னா, இதுக்கிடையிலே நம்ம அந்த மாதிரி பண்ணி வச்சிடறோம். அதனால அவங்க எது நடந்தாலும் வெளியில் நடந்தால் சொல்லக்கூடாது, சொன்னால் அடிப்பாங்க, எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லி அப்படியே மறைச்சிடுறது. அது நல்ல விஷயமா இருந்தால் அது நல்லதாக போயிடும். ஆனால் ஒரு தீய விஷயம் நடந்திருந்தா, கெட்ட விஷயம் நடந்திருந்தா, அது அப்படியே மேலும் மேலும் வளர்ந்து பெருசாகிறதுக்கான ஒரு பெரிய அபாயம் இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தா, அந்த பிள்ளைகளோட ஒரு நட்புறவு ரீதியான ஒரு பழக்கத்தை நம்ம வச்சுக்கிடணும். அதாவது சில குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம், அப்பா பிள்ளை பேசிக்கிறத பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி அந்த மாதிரி பேசிக்கக்கூடிய ரொம்ப குறைவான எண்ணிக்கை தான் சொல்ல முடியும். பட் இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு நமக்கு முந்தைய காலங்கள், இப்போ நான் சிறுவனாக இருந்த போது அப்படியெல்லாம் என்ன, அதாவது பொதுவாக என்ன செய்வாங்க, எங்கள் அப்பான்னா அவன்கிட்ட கிட்ட நின்று பேச மாட்டான் பையன், அது பெரிய மரியாதை, அவன் முன்னாடி நின்று கூட பேச மாட்டான் அப்படிங்கிறது ஒரு மரியாதையாக உருவாக்கப்பட்டு வச்சிருந்தது. அது அந்த காலம் வரை போயிடுச்சு. பட் இப்போ உள்ள சூழ்நிலை அந்த மாதிரி இல்லை. அப்போ நாம் நம்மளை நாமளே மாற்றிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஆனால் இப்போ கூட எந்த குடும்பங்களில் அந்த பிள்ளைகளோட அந்த பேரண்ட்ஸு, குறிப்பாக தந்தை அல்லது தாய் 2 பேரும் எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்படுது. அவங்க நல்லது கெட்டது எது நடந்தாலும் வீட்டில் சொல்கிறாங்க. அது சரின்னா பரவாயில்லன்னு சொல்லக்கூடியது, அல்லது தவறுனா இல்லைப்பா இதுமாரி செய்யாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சரு, அவங்களுடைய மகள், அந்த பெண் தன்னுடைய பிறந்த நாள் அப்படிங்கிறத டியூஷன் படிக்கிற இடத்துல போய் சொல்லியிருக்கு. சொன்னோன்னே எல்லா பிள்ளைங்களும் கை கொடுக்குறாங்க. அது மாதிரி ஆண் பிள்ளைகள் அவங்க எல்லாமே இந்த பொண்ணை விட வயசில் கம்மியானவங்க தான். இந்த பொண்ணு ஹையர் செகண்டரி படிக்குது, அந்த பிள்ளைங்கள்லாம் 10வது அந்த மாரி தான் படிக்கிறாங்க. அதனால அந்த தம்பிங்களாம் எனக்கு கை கொடுத்தாங்கம்மா அப்படின்னு வீட்டில் சொல்லுது. இப்போது இதை சொன்னால் அம்மா அடிப்பாங்கன்னு நினச்சா கண்டிப்பாக யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுதான் பெரும்பாலான இடங்கள்ல நடக்குது. ஆனால் நம்ம எந்த அளவுக்கு நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பிள்ளைங்க நம்மள்கிட்ட சொல்கிறது இருக்குது. அதுமாரி சொன்ன உடனே அப்போதைக்கு அந்த அம்மா ஒன்றும் சொல்லாமல் அப்புறம் கொஞ்சம் நேரம் சென்று அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, ஏம்மா உன்னை விட வயசில் கம்மியாக இருந்தாலும் கூட அவங்க ஆம்பளை பிள்ளைங்க, அவங்க எந்த அளவுக்கு மனநிலைமையில் இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால் நீ கை கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்க கை கொடுக்க வந்தாங்கன்னா கூட இல்லைங்க நன்றி அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு மாதிரி நீ ஒதுங்கிக்கிறது நல்லதுமா அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல அணுகுமுறை. அந்த அந்த டீச்சர் எனக்கு நேரடியாக சொன்ன விஷயம் இது. அப்போ இங்கே 2 பக்கமே யோசிக்கணும். ஒன்று அந்த பிள்ளை பெண் பிள்ளையாக இருந்தாலும் இந்தமாரி நடந்தது அப்படிங்கிறத அம்மாட்ட சொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஃப்ரீடம் இருக்குது. வெளியில் நடக்கக்கூடிய விஷயத்த நம்ம அம்மாட்ட ஷேர் பண்ணணும். நல்லதாக இருந்தால் என்கரேஜ் பண்ணுவாங்க, கெட்டதாக இருந்தால் நமக்கு சொல்லி திருத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது, அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம உருவாக்கணும். அடுத்து இந்த பேரண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு, குறிப்பாக இந்த டீச்சரை பொறுத்தளவுக்கு தன்னுடைய பிள்ளை எது செஞ்சாலும் எது நடந்தாலும் நம்மள்கிட்ட அப்படியே சொல்லிடும். அது நல்லதாக இருந்தால் நம்ம பாராட்டுவோம், தவறு இருந்தால் திருத்துவோம். ஸோ இது மாதிரி ஒரு அணுகுமுறை எல்லா இடத்துலையுமே வேணும். இந்த விஷயத்தில் நான் உட்பட
நான் சரியாக நடந்து கொள்ளவில்லை என்பதை மிக வருத்தத்தோடு சொல்றேன். நான் இதை பற்றி பேசுறதுக்கு கூட தகுதி இருக்கா அப்படின்னு நான் என்னை நானே கேள்வி கேட்டுக்கொள்கிறேன். இனிமே ஒருவேளை இதுக்கு பிறகாவது என்கிட்ட மாற்றம் வரணும் அப்படிங்கிறத நான் வந்து இது மூலமாக பதிவு செய்கிறேன். இது எல்லா பெற்றோர்களுக்காகவும் சொல்கிறேன். இப்போ எங்கே வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்களோ, எந்த விஷயம் இருந்தாலும் நல்லது கெட்டது எது இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கக்கூடியது, அதில் இருக்க நல்லதாக இருந்தால் நல்லதை என்கரேஜ் பண்ணுறது, கெட்டதாக இருந்தால் அதை சரியான முறையில் அடிக்காமல் திட்டாமல் சீர்திருத்தம் செய்கிறது, அப்படி செஞ்சால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் இருக்கும். இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இப்போ நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க, இப்போ நம்ம ஒரு கல்வி நிறுவனத்தில் இருக்கோம், ஸ்கூலில் இருக்கோம், அல்லது டியூஷன் சென்டரில் இருக்கோம். அங்கே இருக்க பிள்ளைங்க தப்பு பண்ணால் நம்ம நேரடியாக அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம திட்டுறோமா? இன்னொருத்தருடைய பிள்ளை அதை போய் நம்ம திட்டுறது இல்லை, அடிக்கிறது இல்லை, கொஞ்சம் நல்ல விதமாக பேசி அவங்களுக்கு இது நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்கிறோம். ஸோ இது ஏன் நம்ம பிள்ளைகள்கிட்ட செய்ய மாட்டேங்கிறோம்? இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், யோசிக்க வேண்டிய விஷயம். அப்படி நம்ம செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஏன்னா அந்த பிள்ளைங்களும் தங்களுடைய பேரண்ட்ஸ்கிட்ட, குறிப்பாக அம்மா அப்பாட்ட நல்ல விதமாக பழகுவாங்க, ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்குவாங்க, வெளியில் எது நடந்தாலும் அதை வந்து சொல்வாங்க. அப்படி இல்லாமல் நாம் அதை நெகட்டிவாக அப்ரோச் பண்ணும்போது, சின்ன வயசில் அடிச்சிடுறது அல்லது பெரியவங்களா திட்டுறது, இதன் மூலமாக அந்த பிள்ளைங்க வந்து வெளியில் நடக்கிற விஷயத்தை நம்மகிட்ட சொல்லாமையே மறைச்சிடுறது ஒரு பெரிய அபாயம். அதில் நல்லது நடந்திருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் அதை சரிப்படுத்தி கொள்றதுக்கோ அல்லது இந்த பிள்ளையை திருத்துறதுக்கோ வாய்ப்பு இல்லாமல் போயிடுது. எனவே நம்முடைய பிள்ளைகளிடம், குறிப்பாக அந்த டீனேஜ் பிள்ளைகளோட நாம் வந்து நல்ல விதமாக நடந்து கொள்ளணும். இதை எனக்கும் சேர்த்த ஒரு உபதேசமாக, ஒரு அட்வைஸாகத்தான் நான் முன்வைக்கிறேன். யாரெல்லாம் நல்லபடியாக ஃப்ரெண்ட்லியாக பழகுறீங்களோ அந்த பெற்றோர்கள் உண்மையிலே நல்ல ஒரு நிலைமையில் இருக்கீங்க. யார் அதுக்கு மாற்றமாக என்னை போல் இருக்கீங்களோ அவங்களெலாம் நான் உட்பட நம்மை நாமே திருத்திக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு. இறைவன் வந்து நம்ம எல்லோரையும் நேர்வழியில் நடத்துவானாக, நம்முடைய பிள்ளைகளை நேர்வழியில் நடத்துவானாக. நம்ம பிள்ளைகள் வந்து வழி தவறி போகாமல் இருப்பதற்கு இறைவன் வந்து அருள் செய்வானாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே.